பொதுவாகவே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த மனுஷனுக்கும் நம்ம அநியாயம் செய்வது கூடாது. சரியா? எந்த மனுஷனுக்கும் ஒரு உரிமை இருக்கும்ல, அதை நம்ம பறிச்சிடக்கூடாது என்பது இஸ்லாத்திலே முக்கியமான ஒரு அம்சம். இதை விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் மீதி உள்ள சொல்ல வேண்டிய அந்த விடுபட்ட பல தலைப்புகள் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இந்த சுருக்கமான விஷயத்தில் உங்களுக்கு விளங்கி போயிடும். அது என்ன விஷயம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, ததுரூன மனில் முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா யார் தெரியுமா? முஃப்லிஸ்ன்னு சொன்னால், அதாவது ஓட்டாண்டியா போனவன், பாப்பரா போயிடுறான்ல மஞ்சள் நோட்டீஸு, அவனுக்கு தான் முஃப்லிஸும்பாங்க. முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல் முஃப்லிஸு ஃபீனா மல்லா திருகமலகு ஒலா மதா. யாருக்கு வெள்ளி காசுகளோ வேறு தட்டுமுட்டு சாமான்களோ இல்லையோ அவன் தான் முஃப்லிஸு, ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது உங்கள் உலகத்து முஃப்லிஸ் சரிதான். அது இன்னல் முஃப்லிஸு என்பவன் யார் என்று கேட்டால், மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் என்பவன் யார் என்று கேட்டால், ஏத்தி யௌமுல் கியாமத்தி, கியாமத்து நாளில் வருவான், பி சலாத்தின், தொழுகையை சுமந்து கொண்டு வருவான். அதை தொழுகையெல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சுருப்பான். ஒசியாமின், நோன்பை சுமந்து கொண்டு வருவான், எல்லா மாதமும் கரெக்டாக நோன்பு வச்சுருப்பான் எல்லா வருஷமும். ஜக்காத்தின், ஜக்காத்து எல்லாம் கரெக்டாக கொடுத்து அதனுடைய நன்மைகளை சுமந்து கொண்டு வருவான். வரும்போது எப்படி வருவான்டா, ஒரு பக்கம் எப்படி வர்றான்னா, ஒரு பக்கம் தொழுகை, ஒரு பக்கம் நோன்பு, ஒரு பக்கம் ஜக்காத்து, ஒரு பக்கம் அதனுடைய நன்மைகளை சுமந்தவனாக வருகிறான். கூடவே உயர்த்தி மேலும் வருகிறான், கது சதமஹாதா, அவனை ஏசியவனாக வருகிறான். ஓ கதபஹாதா, இவன் மீது அவதூறு சொன்னவனாக வருகிறான். ஓ அக்கல மாலஹாதா, இவனுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டவனாக வருகிறான். ஓ சஃபக்க தமஹாதா, அவனுடைய இரத்தத்தை ஓட்டியவனாக வருகிறான். ஓ லரபஹாதா, இவனை அடித்தவனாக வருகிறான். என்ன இப்படி இவன் வரும்போது எப்படி வர்றான்னு கேட்டால், ஒரு பக்கம் தொழுகை நோன்பு ஜக்காத்து நன்மை மூட்டை ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவனை அடித்ததுக்கு உள்ள பாவ சுமை, அவனை கொலை செஞ்சதுக்குள்ள பாவ சுமை, இவனை அவதூறு சொன்னதுக்குள்ள பாவ சுமை, இவனுடைய ரத்தத்தை ஓட்டினதுக்குள்ள பாவ சுமை, அவனுடைய பொருளாதாரத்தை களவாண்டு சாப்பிட்டது, ஏமாத்தினது, மோசடி செஞ்சது, அதனுடைய பாவ சுமை, ஏசுவான்ல திட்டுவான்ல அந்த சுமை, இது ஒரு பக்கம் சுமந்துக்கிட்டு வருவான். இப்போ இவனை என்ன பண்ணுறது? அப்போ என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபயூத்தாஹாதா மின் ஹசனாத்திஹி, இவனுடைய நன்மைகளை எடுத்து அவனுக்கு கொடுத்துருவான் அல்லாஹ். யாருக்கு? இந்த தொழுகை நோம்பலாம் வச்சுக்கிறீங்கள, அவனை திட்டிருக்கிறீங்கள, இந்த திட்டுனதுக்கு இந்த தொழுகை கொடு, அவனை அடித்ததுக்கு இந்த தொழுகை கொடு, இவன் அவதூறு சொன்னதுக்கு இந்த ஜக்காத்து நன்மையை கொடு என்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றாக பறித்து நம்மால் யார் பாதிப்புக்கு உள்ளானார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். அப்படி கொடுத்தவனே கணக்கு தீராதுன்னு வைங்க. அந்தளவுக்கு பண்ணியிருக்கான். நிறைய நன்மை செஞ்சதை விட அடுத்த ஆளுடைய ஹக்கை ரொம்ப பறிச்சிருக்கிறான். அந்த மாதிரி இருந்தான் என்றால், ஃபைன் ஃபனியத் ஹசனாத்து கபுலா யுக்குலா மா அலைஹி, அவன்கிட்ட இருக்கிற அந்த கணக்கு தீர்வதற்கு முன்னாடி நன்மை முடிஞ்சு விட்டது என்று சொன்னால், உஹிதமின் ஹதாயாகும், அவன் செஞ்ச பாவத்தத்துக்கு இவன் தள்ள வைக்கப்படும். அவன் அநியாயம் பண்ணியிருப்பான்ல, உங்களுக்கு மார்க் ரிமார்க் இருக்குல்ல, அந்த ரிமார்க் எடுத்து இவன் தள்ள வச்சுருவான்ல. அப்போ என்ன ஆயிரும்? ஒன்றுமே ஒன்று மிஞ்சாது, நன்மையெல்லாம் போயிடும், அடுத்தவன் செஞ்ச பாவம்லாம் நம்ம தள்ள வந்துடும். அப்புறம் என்ன ஆகுன்னா, இப்போ துரிகத்து அழகி சும்மா துரிக பின்னார், எல்லா பாவத்தையும் அவன் தள்ள போட்டு போடா நரகத்துக்குன்றுவான். அப்போ இவன் தான் முஃப்லிஸு. எல்லாம் இருந்து இல்லாமல் போயிட்டான். பார்த்தீங்களா? வரும்போது எப்படி வர்றான்? தொழுகை நோம்பு பரக்கத்தா தஹஜ்ஜத்து இப்போ எல்லாம் செஞ்சுருப்பான். எல்லாம் செஞ்சுட்டு வரும்போது இதை செய்யாமல் இருக்கணுமே, இதுதான் மனித உரிமை. இது எல்லாம் மனித உரிமை சம்மந்தப்பட்டது. இவன் என்ன செய்யறது? ஒருத்தர் போய் திட்டுற, எதுக்காக நீ திட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எதுக்கு அவதூறு சொல்கிற? அவதூறு சொன்னால் சொல்லிட்டு போகிற நினச்சிட்டு இருக்கிறியா? அவதூறு சொல்லிட்டேன்னு சொன்னால் அந்த அவதூறு சொன்னதுக்காக வேண்டி அவனுடைய பாவத்தை நீ சுமக்குவே. நீ எதாவது நன்மை செஞ்சிருந்தா அவன் நன்மை அவனுக்கு போயிடும். இப்போ என்ன எப்படி பெரிய பாவம் செஞ்சிட்ருக்குறோம்? அப்போ மனித உரிமை சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் அதுவும் இருக்குது. ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கிறான், கொலை பண்ணி இப்படி என்ன போய் தொழுகையால் நீங்கள், அவன் கொலை செய்யப்பட்டவனுக்கு உங்கள் நன்மையெல்லாம் போயிடும்ல. அதே மாதிரி பொருளாதாரத்தை சாப்பிட்றான், அநியாயமாக என்ன செய்கிறான்? பிறருடைய பொருளாதாரத்தை சாப்பிட்றான், ஆனால் சாப்பிட்றான், பொதுமக்கள் சாப்பிட்றான், கடனை வாங்கிட்டு சாப்பிட்றான், இப்படி சாப்பிட்டு ஏமாத்திடுறான். இப்படி இருந்தானேயானால் இவன் நன்மை அவனுக்கு போயிடும். அப்போ மனித உரிமைகள், ஒட்டுமொத்த மனித உரிமைகளை வழங்கி கொள்வதற்கு இந்த ஒரு ஹதீஸை நீங்கள் என்ன செய்யணும்? மனசில் வச்சுக்கணும். நமக்கு யார் எவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயங்கள் பல வகை இருக்குது. அநியாயம்னு சொன்னால் என்னது? ஒரு குறிப்பிட்ட ரெண்டு தான் அநியாயம்னு கிடையாது. அநியாயங்கிறது நாவால் செய்கிற அநியாயம் இருக்குது. நாவால் என்ன செய்கிறோம்? கோல் சொல்கிறோம், ஒருத்தனை பற்றி போட்டு கொடுக்குறது, புறம் பேசுறது, அதில் ஒரு நன்மையுமே கிடையாது. அவன் அப்படியாக்கும் இவன் இப்படியாக்கும்னு சொல்லி அவன் இல்லாத இடத்துல போய் புறம் பேசுகிறீங்க. இது என்னது? ஒருத்தனுக்கு செய்கிற அவனுடைய உரிமையை பறிக்கிறது தானே. பொய்யா போய் சாட்சி சொல்கிறது, தனக்கு வேண்டியவன் என்பதற்கு அவன் என்ன செய்கிறது? பொய் சாட்சி சொல்கிறது.
பட்டப்பெயர் போட்டு இதில் நாக்குனால் செய்கிற அநியாயங்கள், நாக்குனால் செய்யக்கூடிய மனித உரிமை மீறல்கள். அவனுக்குன்னு அல்லாஹ் ஒரு பேரை வச்சுருக்கிறான், அவன் அத்தா ஒரு பேரை வச்சுருப்பார், அவன் பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே. அவன் வெறுக்கத்தக்க ஒரு பட்ட பேரை வச்சு அவனை பட்ட பேர் வச்சு அழைக்கிறது, குத்தி குத்தி காட்டுறது, அப்போ அநியாயமாக தீர்ப்பளிக்கிறது, மிரட்டி பார்க்குறது, எல்லாத்தையும் நாக்குனால் சபிக்கிறது, நாசமாக போடா தொலைஞ்சு போடா அப்படிங்கிறது, ஏசுறது, வாக்களித்து விட்டு மீறுறது, அவதூறு சொல்வது, அது மாதிரி கேலி கிண்டல் செய்கிறது, பொய் சத்தியம் செய்கிறது, இப்படி ஒரு அடிக்கிட்டே போகிறான். நாக்கை கொண்டு மாத்திரம் எவ்வளோ மனித உரிமைகள் மீறலை மனுஷன் செய்கிறான்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் ஒன்றுமில்ல நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த நாக்கை கரெக்ட் பண்ணிக்கிறணும். இது ஒன்றை மட்டும் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதிகமான மனித உரிமை மீறல்களை தப்பிச்சுக்கலாம். மனித உரிமைகள் மீறுவதில் நீங்களே கணக்கெடுத்து பாருங்கள். நம்ம அடுத்தவனை போய் எத்தனை பேரை அடித்து அவனை கொண்டிருப்போம்? இருக்காது. எத்தனை பேரை மண்டை காயப்படுத்தியிருப்போம்? உங்கள் வாழ்க்கையில் 1-2 நடந்திருக்கலாம். ஆனால் இது எவ்வளோ இருக்குங்க? நாவை கொண்டு செஞ்ச கோல் சொல்லாத ஒரு ஆள் உங்கள்கிட்ட தப்பிச்சிருப்பானா? ஒருத்தனை பற்றியாவது கோல் சொல்லாமல் இருப்பீங்களா? ஒரு நாளைக்காச்சும் இதை செய்யாமல் இருப்பீங்களா? கோல் சொல்கிறது, புறம் பேசுகிறது, பொய் சாட்சி சொல்கிறது, பட்டப்பேர் வைக்கிறது, குத்தி காட்டுறது, கேலி செய்கிறது, அவதூறு சொல்வது, தர்றேன்னு சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரி எல்லாமே இதில் வருது. நாக்குனால தான் அதிகமாக வருகிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்ச நிலையில் நம்ம அங்கே போனோம் என்று சொன்னால் பொதுவான மக்களுடைய உரிமைகளை பறித்தவர்களாக போய் நிற்கிறோம். நம்முடைய அமல்கள்லாம் போய்விடும், அவனுடைய பாவங்கள்லாம் நமக்கு வந்துவிடும் என்று செய்யணும். நம்ம பயப்படணும். அது மாதிரி பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அந்த பொருளாதார விஷயத்திலே நம்ம நிறைய என்ன செய்கிறோம், பிறருடைய உரிமைகளை பறிக்கிறோம். அதுவும் இந்த வருது. இந்த முஃப்லிஸுடைய ஹதீஸில் அக்கல மாலஹாதா, இவனுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டவனாக வருகிறான்னு சொல்கிறான். அடுத்தவன் முறை சாப்பிட்றோமா இல்லையா? எப்படிலாம் சாப்பிட்றோம்? மோசடி பண்ணி சாப்பிட்றோம். மோசடின்னு தான் ஒரு மனுஷனுடைய பொருளை எப்போ ஹலாலாகும், அவன் மனமும் நமக்கு எதை விட்டு தருகிறானோ அதுதான் நமக்கு ஹலாலாகும். அது இல்லாத எந்த ஒன்று என்னவாகுது, நமக்கு ஹலாலாகாது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? மோசடி பண்ணி டபுளிங் 1-2 ஆக்கி தரேன், 2 4 ஆக்கி தரேன்னு சொல்லி வாங்கி தின்ட்டு ஏமாற்றி விட்டு போயிடுறது, ஏமாத்துறது, கலப்படம் பண்ணுறது. ஒரு பொருளை விற்கிறான்னா அந்த பொருளோடு சேர்த்து வேறு ஒரு பொருளை கலந்து என்ன செய்கிறது, அந்த பொருள் மாதிரி சொல்லி விற்கிறது. இது மோசடி தானே. இதெல்லாம் அவனுடைய உரிமையை தானே பறிக்குது. அவன் எவ்வளோ நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட பொருளை வாங்குகிறான், கரெக்டாக தருவீங்கன்ட்டு. அப்போ அதில் ஒரு மோசடி செய்யணும். லஞ்சம் வாங்குகிறோம். அரசாங்கத்தில் உங்கள் வேலைக்காக வேண்டி சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க. சம்பளத்தை வாங்கின பிறகு அதுக்காக அந்த வேலையை செஞ்சு கூட உங்களுடைய கடமை. ஆனாலும் அந்த வேலையை செய்கிறதுன்னு செய்றீங்க, இவன்கிட்ட வரை கேட்குறீங்க, உனக்கு எலக்ட்ரிக் லைன் கொடுக்காத இவ்வளோ கொடு, அதுக்கு தானே உன்னுடைய சம்பளமும் தந்துருக்குறாங்க. உனக்கு பட்டா கொடுக்குறாந்தா இவ்வளோ கொடு, பட்டா கொடுக்குற வேலைக்கு தானே நீ சம்பளம் அரசாங்கத்தில் வாங்குற, அதுவும் என் காசு தானே, என்னுடைய வரிப்பணத்தில் நான் வாங்குற. அப்போ என்னுடைய வரிப்பணத்தில் நீ சம்பளத்தை வாங்கிட்டு வெக்கங்கட்டு போய் என்கிட்ட தனியாக வேறு என்ன செய்கிறான், பட்டாவுக்கு அவ்வளோ கொடு, பத்திரத்துக்கு அதை கொடு, இதுக்கு அவ்வளோ கொடு, இதுக்கு அவ்வளோ கொடுன்னு எதுக்கு எடுத்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லஞ்சம் கேட்குறது. இதெல்லாம் என்னது, பேருடைய உரிமை பறிக்கிறது தானே. அது மாதிரி அமானிதமாக நம்பி கொடுத்தா மோசடி பண்ணுறது. நம்பி கொண்டே அமானிதமாக கொடுத்துருப்போம், எப்போ தந்தேன்னு கேட்டுருவான். இப்படி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அமானித காசை சாப்பிட்டு தொலைஞ்சி எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். வட்டியில் வீழ்ந்து கிடக்கிறானே பொருளாதாரத்தில், அது ஒரு சுரண்டல் தானே. வட்டி வாங்கி திங்கிறான். வட்டி நம்ம கூட 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் வாங்கலாம். 100 ரூபாயை கொடுத்துட்டு எந்த உழைப்பும் செய்யாமல் 110 ரூபா தாண்டு கேட்குறது என்னது, அது சுரண்டல் தானே. அவனுடைய உரிமையை தானே பறிக்கிறீங்க, அவன் ஏழ்மையை பயன்படுத்தானே அதை செய்கிறீங்க. அப்படி நம்ம அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். குறிப்பாக அனாதைகள் சொத்தை சாப்பிட்றது பயங்கரமாக நெருப்பை சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான். அந்த அனாதைகள் பணத்தை கூட என்ன செய்கிறோம், நம்ம தகப்பன் இல்லாத ஆச்சேர்ந்து இறக்கம் காட்டுறதுக்கு பதிலாக நானும் அனாதைக்கு பொறுப்பேற்று கொண்டோன்னு இப்படி இருப்போங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு நினைக்காம அந்த அனாதையின் பேரில் இருக்கிற சொத்துக்களெல்லாம் எடுத்து என்ன செய்கிறது, சுரண்டி திங்கிறதே பார்க்குறோம். அதெல்லாம் செய்கிறாங்க. அது மாதிரி ஏழைகள் கஷ்டப்படும்போது உதவி செய்யணும், உதவி செய்ய மறுக்கிறோம். உணவளிக்கணும், உணவளிக்கிறதுக்கு மறுக்கிறோம். அடுத்த கொஞ்சத்தை பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு ஜானை எடுத்து நம்ம பக்கம் சேர்த்துக்கிறோம், அபகரிச்சிக்கிறோம். அது மாதிரி அளவு நிர்வகையில் மோசடி செய்கிறோம். 1 கிலோ நெருக்கும் பொழுது அந்த தராசில் ஒரு செட்டிங் பண்ணி 50 கிராம் எடுத்து போடுறாங்க. அப்போ இதெல்லாம் என்னது, பொருளாதாரம். அப்போ அடுத்தவனுடைய உரிமைங்கிறது இதெல்லாம் அதான் மாதக்கணக்கில் வேணும்ட்டேன். இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியாக பேசுவதாக இருந்தால் மாத கணக்கில் வரும். இருந்தாலும் மாத கணக்கு தேவையில்லை. இந்த ஒரு ஹதீஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஹதீஸு மறுமை நாளில் முஃப்லிஸ் ஆகிடக்கூடாது என்றால் நம்ம நாவால் எவனுக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது. நம்முடைய பொருளாதாரத்தில் சம்பாத்தியத்தில் எந்த விதமான அநீதி வந்துடக்கூடாது. அது மாதிரி உடலால், நம்முடைய உடலால் பலருக்கு என்ன செய்யக்கூடாது, கேடு செய்யக்கூடாது. உடலால் என்ன செய்ய முடியாது, கொலை செய்கிறது, அடுத்தவனுடைய உரிமை போச்சு, அது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. போய் அடிக்கிறது, வெட்டுறது,
தள்ளுமுள்ளு செய்கிறது, அந்த மாதிரியாக உள்ள கட்டி புரண்டு சண்டை பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடலை கொண்டு என்ன செய்யணும், உதைக்கிறது, மிதிக்கிறது, சவுக்கு எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களையும் நம்ம அடுத்தவர்களுக்கு செய்கிறோம். இதுகளெல்லாம் எங்கே வந்து நிற்கும், எல்லாம் ஒரு நன்மை எல்லாம் போயிடும், நன்மைகள் பூரா பிடுங்கப்பட்டு வந்துடுவீங்க. உனக்கு நன்மையே இல்லைன்னு வந்தேன்னு வையே, மறுமை நாளில் வரும்போது ஒரு நன்மையும் செய்யலை, இந்த அடித்தது கொன்றது தான் அவன்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால், அப்போ அவனுடைய தீமையும் சேர்த்து வச்சு டபுள் தண்டனை உனக்கு கிடைச்சிடும். உன் நன்மை அவனுக்கு பிடிங்கி கொடுக்க முடியாவிட்டால் அடுத்தவனுடைய தீமையை பிடிங்கி உனக்கு தரப்படும். அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான விஷயங்கிற ஒரு அச்சத்தோடு ஒவ்வொரு காலடி நம்ம எடுத்து வைக்கணும். மறுமையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் சக மனிதர்களுக்கு யாருக்கு எந்த அநியாயம், என்னால் எவனுக்கு அநியாயம் இருக்கக்கூடாது, நான் எவனுக்கு அநியாயம் செஞ்சேன் என்று வரவே கூடாது. இதில் மட்டும் கவனமாக இருந்தால் இதை நம்ம செய்ய மாட்டோம். அதே மாதிரி நம்முடைய நடத்தையினால் எவ்வளோ பேருடைய உரிமைகளை பறிக்கிறோம். நம்ம ஒரு ஜாதியில், ஒரு குலத்தில், ஒரு இனத்தில் பிறந்திருப்போம், அது ஊரில் கொஞ்சம் மரியாதைக்குரிய குடும்பம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அடுத்தவனை மட்டப்படுத்துகிற குலப்பெருமை, அதை ஒழிக்கத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த குலப்பெருமை நம்மள்ட்ட இருந்துச்சுனால என்ன அர்த்தம், அடுத்தவனை கேவலப்படுத்துகிற அர்த்தம் தானே. பிறருடைய உரிமை அங்கே பறிக்கப்படுது. குலப்பெருமை இருக்கிறது, இனப்பெருமை இருக்கிறது, நிறப்பெருமை இருக்குது, அவன் கருப்பாக இருக்கான் வெள்ளையாக இருக்கிறான் அப்படி நிறப்பெருமை இதெல்லாம் இருக்கிறது. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி அடுத்தவனை உழவு பார்க்குறது, துருவி ஆராயிறது, பொறாமை கொள்வது, கர்வம் கொள்வது, அடுத்தவனை அநியாயம் பண்ணுறது, பெருமை அடிக்கிறது, இப்படி நிறைய ஒரு பட்டியலே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் நம்ம முஃப்லிஸ் ஆகிவிடுவோம். மற்ற மனித உரிமையில் நான் சொன்னேன்ல, இதுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை ஒரு ஸ்டெப்பையும் நடக்கும்போது இது அடுத்தவனுக்கு நம்ம அநியாயம் செய்கிறோமா, அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறோமா என்று என்ன செய்யணும், கவனித்து கொள்ள வேண்டும். அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மண் காணத்தில் மதுலமத்துன் அஹிஹி, யாராவது ஒருவர் உங்களில் யாராவது ஒருவர் இன்னொருத்தருக்கு ஒரு அநியாயம் செஞ்சு இருப்பீர்களேயானால், எதில் அநியாயம் செய்வீங்க, மின் இருளிஹி, அவனுடைய மானத்தில் நீங்கள் அநியாயம் செஞ்சுருக்கீங்க. மானத்தில் அநியாயம் செய்கிறதுன்னு சொன்னால் அவனை ஏசுறது, திட்டுறது, அவனை பற்றி கோல் சொல்கிறது, அவன் புறம் பேசுகிறது, அவன் மீது அவதூறு சொல்வது, வீண் பலி சுமத்துறது, இதெல்லாம் மானத்தில் உள்ள விஷயம். மானம் சம்பந்தமாக யாருக்காவது நீங்கள் அநியாயம் செய்திருந்தால், அவு ஷையின் அல்ல ஏதேனும் பொருள் சம்பந்தமாக, வாங்கின காசை கொடுக்காமல் இருக்கிறது, இப்படி ஏதோ ஒரு பொருள் சம்பந்தமாக நீங்கள் யாருக்காவது அநியாயம் செய்து இருப்பீர்களேயானால், ஃபல்யத்தஹல்லல் ஹுல் மின்ஹுல் யௌம, இன்றைய தினமே அவனிடத்திலே போய் அதற்கு மன்னிப்பு கேட்டு அதை ஹலாலாக்கி கொள்ளட்டும். என்ன செய்யணும், இன்றைக்கே எப்போ மூத்துன்னு சொல்ல முடியாது, இன்றைக்கே போய் என்ன செய்யணும், நான் உங்களை நான் அவதூறு சொல்லிட்டேன், உங்கள் மீது பழி சுமத்திட்டேன், உங்களை திட்டேன், உங்களை தரக்குறைவாக பேசிட்டேன் என்று சொல்லி என்ன செய்யணும், அவற்றை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். கபுல அல்லா யக்கூன தீனாரும் உலா திர்ஹமுன், எந்த வெள்ளி காசும் தங்க காசும் இருக்காதங்க. இங்கே தான் காசை வச்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும். அங்கே தங்க காசும் கிடையாது, வெள்ளி காசும் கிடையாது. அப்படியான ஒரு உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே கணக்கை தீர்த்துரு. ஒருத்தனை கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலையா, அவன்கிட்ட விழுந்து என்னை மன்னிச்சிரு, எனக்கு தர முடியலை, ஹயாத்து அல்லாஹ் போட்டு தந்தால் தந்துடுறேன், அப்படி தராமல் நான் மௌத்தாவிட்டேன்னு சொன்னால் என்னை நீங்கள் மறுமையில் பிடிச்சிடாதே என்று கடன் கொடுத்தவன்கிட்ட கெஞ்சி அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்கானலகு அமலுன் சாலிஹுன், அவங்ககிட்ட நல்லறங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் உஹிதமின்ஹு, அவனிடத்திலிருந்து எடுக்கப்படும். பிக்கல்தரி மல்லமத்திகி, இவன் செஞ்ச அநியாயத்தின் அளவுக்கு, எவ்வளவுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு இவனிடமிருந்து என்ன செய்யறேன், அந்த நல்லறங்கள் எடுக்கப்படும். இல்லம் தக்குள்ளகு ஹசனாத்துன், அவன்கிட்ட எந்த ஒரு நல்லறவுமே இருக்கவில்லை என்று சொன்னால் உஹிதமின் செய்ய ஆட்சி சாஹிபிகி, அவனுடைய எதிராளியுடைய தீமைகளிலிருந்து எடுக்கப்பட்டு புஹிமில் அலைஹி, அவன் மீது அதை சுமத்தப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 2449 ஹதீஸ். இதுதான் அந்த பொதுவான மனித உரிமை. இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஆஹா, நம்மளால் யாருக்கும் எந்த இடத்துல வரக்கூடாது. சொந்தம் பந்தம் அதெல்லாம் தனித்தனியாக உரிமைலாம் சொல்லியாச்சு. சொந்தம் பந்தம் இல்லாட்டா கூட ஒரு மனிதன், நீ ஒரு மனிதன், அவன் யார் எக்ஸாக இருக்கட்டும், எவனை தெரிஞ்சவனாக தெரியாதவனாக இருக்கட்டும், அவனுக்கே நீ அநியாயம் பண்ணுற, அவன் காசு எதுக்கு எடுக்கிற, அவன் மீது என் பழியை சுமத்துற, அவன் எதுக்கு ஏசுற திட்டுற, இப்படின்னு நம்ம என்ன செய்யணும் யோசித்து பார்க்க வேண்டாம். இதுதான் எல்லா மனித உரிமையிலும் இந்த 2 ஹதீஸில் அடங்கிடுது. இந்த 2 ஹதீஸை மட்டும் விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா மனித உரிமையும் அடங்கி போய்விடும். அது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு ஜென்ரலான சில அறிவுரைகளை சொல்கிறாங்க. அந்த அறிவுரைகளை சொன்னாலேயே இந்த அனைத்து மனித உரிமைகளுடைய தீர்வு உங்களுக்கு கிடைத்துவிடும். லா யூமின் அஹதுக்கும், உங்களில் யாரும் மூமின் ஆக முடியாது. புகாரியில் 13வது ஹதீஸு.
ஹத்தா யுஹிப்பலி அஹிஹி மா யுஹிப்பலி நஃப்ஸிஹி, தனக்கு எதை விரும்புகிறானோ அதை தன் சகோதரனுக்கு விரும்பணும். உனக்கு என்ன விரும்புகிறாயோ அதே மாதிரி அடுத்தவனுக்கு விரும்பு. நம்ம அந்த எண்ணம் வந்துட்டு நம்ம யாரை அடிப்போமா? நம்மளை வந்து அடுத்தவன் அடித்தா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காதில்ல, நம்ம அடிக்கக்கூடாது. நம்மளை எவனா திட்டினா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காதில்ல, நம்ம அடுத்தவனை திட்டக்கூடாது. நம்ம மேலே ஒருத்தன் அவதூறு சொன்னால் நமக்கு எப்படி இருக்குது? வெறுப்பாக இருக்கும்ல. அப்போ இனிப்பி அவன் மேலே சொல்கிற. அப்போ நமக்கு எதை விரும்புகிறோமோ அந்த ஒன்றை நம் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் நீங்கள் மூமின் லிஸ்ட்டில் வரமாட்டீங்க. இதை எப்போ மனசில் வச்சுக்கிறேன். நம்ம இப்படி அவன்கிட்ட போய் அம்புக்கு போகிறோமே, சண்டைக்கு போகிறோமே, எட்டி உதைக்கிறோமே, சவுக்கெடுத்து அடிக்கிறோமே, திட்டுறோமே, அவனுடைய காசை சுருட்டுறோமே, இது மாதிரியான காரியத்தை நமக்கு அவன் செஞ்சால் நம்ம நிலை என்ன? அப்போ விளைய ஆஹா தப்பு, நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ நம்ம ஏற்றுக்கிறாட்டி நம்ம அடுத்தாளுக்கு செய்யலாமா? இப்படி ஒரு அழகான அறிவுரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. லா தபாகது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமை கொள்ளாதீர்கள். வலா தஹாசுது, பொறாமை கொள்ளாதீர்கள். கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களாக உற்ற சகோதரர்களாக மாறிவிடுங்கள். வலா யஹில்லுலி முஸ்லிமின் ஐ யஹுஜுர் அஹாஹு ஃபௌக ஸலாத், தன் சகோதரனை 3 நாளைக்கு மேல் வெறுக்கிறது ஹலால் இல்லை. இப்படியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படை நம்ம எதுக்கு பொறாமை எதுக்கு கொள்ளணும்? அவனுக்கு உள்ளது அல்லாஹ் கொடுத்தானா அவன் இருந்துட்டு போகிறான். நம்ம ஏன் பொறாமை கொள்ளணும்? பொறாமை கொள்வது சைத்தானுடைய வேலையில். அதனால் அதை விட்டு பாதுகாப்பு தேரணும். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரனுடைய பொறாமை விட்டு அல்ல என்னை காப்பாற்றுங்கிறோம். அப்போ பொறாமை கொள்வது சைத்தானுடைய வேலை தானே. நம்ம எதுக்காக ஒருத்தனுக்கு ஒரு செல்வமோ ஆற்றலோ திறமையோ பொருளாதாரமோ பதவியோ அந்தஸ்தோ கிடைச்சா நமக்கு எதுக்கு பொறாமை வரணும்னா? அவனுக்கு கொடுத்துருக்கான், அவனை அடைஞ்சிட்டு போகிறான், நமக்கு என்ன? இப்படி நினைக்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் இந்த பொதுவான மனித உரிமைகள் அடங்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு அடிப்படை விளையிக்கிட்டால் எல்லாம் சரியாக வந்துடும். மூமின்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நம்ம எல்லாருமே ஒரு உடம்பு மாதிரி இருக்கணும். அதை நினச்சிட்டாலே சரியாக வந்துடும். நம்ம உடம்புல நம்ம விரலை நம்ம வெட்டுவோமா? விரல் வேறையாக தான் இருக்குது. இந்த விரல்லாம் இந்த விரலை வெட்ட முடியும், வெட்டுவோமா? ஏன் வெட்ட மாட்டேங்கிறோம்? நம்ம விரல் நினச்சிட்டோம்னு சொன்னால் அந்த விரலை என்ன செய்ய மாட்டோம்? வெட்ட மாட்டோம். நம்ம வயிற்றில் ஒன்றை கத்தி வச்சு குத்துவோமா? குத்த மாட்டோம். ஏன்? அப்போ நம்ம உடம்புல எந்த ஒன்றையும் செய்வதற்கு நம்ம ஒத்துக்கிற மாட்டோம்ல. அதை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தரல் மூமினீன ஃபி தராஹுமிஹிம் ஓ தவாத்திஹிம் ஓ தாத்துஃபிஹிம், மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அன்பு செலுத்துவதிலையும் அவங்க இரக்கம் காட்டுவதிலையும் பரஸ்பரம் இணக்கமாக இருப்பதிலையும் கமசலில் ஜசதி, ஒரு உடம்பை போல் நீ காண்பாய். அவங்க எப்படி இருக்கணும்? மூமின்கள் பூராவுமே எல்லாம் சேர்ந்து ஒரு உடம்பு. பல பேர் இருக்க 200 கோடி முஸ்லீம் இருக்கமுன்னு கேட்டால் 200 கோடி முஸ்லீமும் சேர்ந்து ஒரு உடம்பு. ஒருத்தன் கையாக இருப்பான், ஒருத்தன் காலாக இருப்பான், ஒருத்தன் வரலாக இருப்பான், நகமாக இருப்பான்னு வச்சுக்கிறோங்க. எல்லாம் நம்ம ஒரு உடம்பு நினைத்து கொண்டோமே. ஆனால் அவனை எப்படி நம்ம துன்புறுத்துவோம்? இதஸ்தகா உதுவன் ததாலஹு சாயுரு ஜசதிஹி, ஒரு உறுப்புக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்து விட்டது என்று சொன்னால் எல்லா உறுப்புகளும் அதற்காக என்ன செய்கிறது? அதுக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி பண்ணுகிறது. கண்ணு வலின்னு சொன்னால் கண்ணு மட்டும் தனியாக போய் டாக்டர்கிட்ட போகாது. கண்ணு போன்னு சொல்லி மூளை தான் அறிவுரை சொல்லும். கால் நடக்கும், வாய் பேசும், கை பணத்தை எடுத்து கொடுக்கும், மாத்திரையை வாங்க, வாய் மாத்திரையை சாப்பிடும். அப்போ ஒரு கண்ணுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் உடம்புல உள்ள எல்லாம் தானே பார்க்குது. அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் மூமின்கள்லாம் ஒரு மாதிரியாக இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே. இந்த ஒரு அறிவுரை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எந்த மனுஷன் அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவம் மன்னிக்கப்படும், மனுஷனுக்குள்ளே மன்னிக்கப்படாது. டாபிக் என்னது? அல்லாஹ்வுக்கு நீங்கள் எவ்வளோ தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, இறைவா நான் தப்பு செஞ்சுட்டேன் அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதில் மன்னிப்பு கேட்காமலே மரணித்து விட்டால் அவன் நாடினால் அதையும் மன்னிப்பான். அப்படிங்கிற ஒரு மார்க்கம். மனுஷனுக்குள்ளே மன்னிப்பானா? மனுஷனுக்கு தப்பு செஞ்சால் அம்பிட்டும் க்ளோஸ். உன்னுடைய தொழுகை நோம்பு ஏதாவது எல்லாம் அழிஞ்சிடும். அப்போ எந்த மனுஷனுக்கும் உங்களால் அநியாயம் வரக்கூடாது. ஆணுக்கோ பெண்ணுக்கோ முஸ்லீமுக்கோ காஃபிருக்கோ பெரிய யாருக்கு நம்மளால் எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது, அநியாயம் வந்துடக்கூடாது. அதே இறுதி ஹஜ்ஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எச்சரிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அறிந்து கொள்ளுங்கள், இன்ன திமாக்கும், உங்களுடைய இரத்தங்கள், அம்பாளுக்கும் உங்களுடைய பொருளாதாரங்கள், ஆறாளுக்கும் உங்களுடைய மான மரியாதைகள், பயனுக்கும் ஹராம், உங்களுக்கு மத்தியில் ஹராம் ஆகும். இன்னொருத்தனுக்கு ஹராம், ஒருத்தனுடைய காசு இன்னொருத்தனுக்கு ஹராம், ஒருத்தனுடைய ரத்தம் இன்னொருத்தனுக்கு ஹராம். அப்படின்னு அர்த்தம் அடுத்த ரத்தத்தை ஓட்டாத, மானத்தை வாங்காத, காசை களவாங்காத. எந்த அளவுக்கு புனிதமானது ஹராமானது என்று கேட்டால் கஹூர்மத்தி யோமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த மக்காங்கிற புனிதமான ஊரில், இந்த துல்ஹஜ் என்ற புனிதமான மாதத்தில்
இந்த 9வது நாள் இருக்க முக்கியமான நாள், இந்த நாள் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் புனிதம் நினச்சிக்கிறங்க. நீங்கள் மற்றவர்களுடைய உரிமையை பறிக்காமல் எல்லா மனிதனுடைய உரிமையை பறிக்கிறதா இருந்தால் இறுதியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கள்ல இறுதி உரை, அப்படியே உங்கள் மனசில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்க வேண்டும், ரிவைண்ட் பண்ணி ஓட்டிக்கொண்டே இருக்கணும். எப்படி? அடுத்தவனுடைய காசை நமக்கு கூடாது, அடுத்தவனுடைய மானம் நமக்கு கூடாது, அடுத்தவனுடைய உயிர் நமக்கு கூடாது, தொடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்மளால் கோல் சொல்ல முடியுமா? ஏமாற்ற முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஒரு ஜான் இடத்தை அபகரிச்சிக்கிற முடியுமா? வாங்குற கட்டணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் புனிதமாச்சே. புனிதத்தை எப்படி பேணுவோம்? காபத்துள்ளாவில் போயிட்டு நம்ம தப்பு செய்வோமா? எங்கேயும் செய்யக்கூடாது. ஆனால் காபத்துள்ளாவில் செய்ய மாட்டோம்ல. புனிதம்னு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கள. அப்போ அடுத்தவனோட இது வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு புனித பொருள் கொடுக்குற மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இதெல்லாம் என்னது? இந்த இறுதி பேருள்ள ஷார் விழுந்து சொன்னார்களே, இதை நீங்கள் ஒழுங்காக விளங்கிட்டாலேயே உங்களால் வரம்பு மீற முடியாது, உங்களால் எந்த மனுஷனுடைய உரிமையும் பறிக்க மாட்டீர்கள் அப்படின்னு விளங்கிக்கிறணும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இத்தகை தாவத்தல் மதுரும். ஒருத்தனுக்கு நீங்கள் அநியாயம் செய்யும்போது இன்னொன்று யோசிக்கணும். நம்ம அநியாயம் செஞ்சுக்கிட்டோம், எதனால் அநியாயம் செய்கிறோம்? நம்ம கை ஓங்கி இருக்குது, நம்ம சக்தி இருக்குது, நமக்கு பலம் இருக்குது, நம்மள்கிட்ட பதவி இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, அரசியல் செல்வாக்கு இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்குது. இவனுக்கு என்ன இருக்குது? என்ன செஞ்சிருவான்? அப்போ இவன் என்ன செஞ்சிருவாங்கிற ஒரு திமிரில் தான் நாம் அநியாயம் செய்கிறோம். அவன் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க. அவனுக்கு ஒன்று செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? கையை ஏந்த முடியும். யாருக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சீங்களோ அவன் கையை ஏந்த முடியும். கை ஏந்தினா என்ன கதிக்கு ஆகும்? நீங்கள் கை ஏந்தினா ஒன்றும் நடக்காது. அவன் கையேந்தினான் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய பவரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இத்தகை தாவத்தல் மதுலும், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துகொள். ஏனென்றால் ஃபைன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் திரையே கிடையாது, டைரக்ட் கனெக்ஷன். அவன் கையேந்தி அல்லாஹ் இந்த மாதிரி அடிச்சு விட்டான், நீ கேளு, அல்லாஹ் அவனுடைய ஸ்டைலில் கேட்பான். என்னுடைய காசை பறிச்சுக்கிட்டான் இறைவா, நீ கேளு. என் பிள்ளைய கொன்று விட்டான், என் புருஷனை கொன்று விட்டான், என் முன்னாடியை கொன்று விட்டான் இப்படின்னு ஏதாவது சொல்லி அவன் அழுது மன்றாடினான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் அவனுக்கு தான் அல்லாஹ், எல்லாருக்கும் அவன் தான் இறைவன், அனைவருக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவன். அப்போ அல்லாஹ்விடத்தில் அவன் கையேந்திட்டான்னு சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கு மத்தியில் திரை கிடையாது. அப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால், நமக்கு அநியாயம் செய்யப்படுறவன்லாம் பலவீனனாக தான் இருக்கிறான். எவன் அநியாயம் செய்கிறானோ அவன் வலுவானவனாக இருக்கிறான். அநியாயம் செய்யப்படுறவன் பலவீனமாக இருக்கிறான். அவன் பலவீனமாக இருப்பதனால் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கிறவன் அதை மாற்ற வேண்டும். அவனுக்கு ஒன்று செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? கையை ஏந்த முடியும். இன்னும் சொல்ல போனால் அந்த அநியாயம்னு சொன்னால் பயங்கரமான பாரதூரமான பெரிய விஷயங்கள் நினச்சிக்கக்கூடாது. இது எப்போ சொன்னாங்க இந்த ஹதீஸை? இது புகாரில் வரக்கூடிய 2448. இது எப்போ சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி முஆத் இப்னு ஜபல் அவர்களை அனுப்புகிறார்கள். எல்லா பகுதிக்கும் அனுப்புன மாதிரி ஒரு பகுதிக்கு அனுப்புகிறார்கள். அப்போ ஜக்காத் வசூலிக்கும் போது சொல்லி அனுப்புகிறாங்க, நீ ஜக்காத்து கலெக்ஷன் பண்ண போகிற. போகும் பொழுது ஜக்காத்துன்னு அந்த காலத்தில் என்ன, ஆடு மாடு ஒட்டகம் தான். 40 ஆடு வச்சுருந்தா ஒரு ஆடு ஜக்காத்தை வாங்கிக்கிறணும். 5 ஒட்டகம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு ஆடு இதில் ஜக்காத்தை வாங்கிக்கிறணும். இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. 40 ஆட்டுலேருந்து 200 ஆடு வரைக்கும் இருந்தால் கூட ஒரு ஆடு வாங்கிக்கிறணும் ஜக்காத்துன்னு இருக்குது. இப்போ நான் ஒரு ஆட்டு ஜக்காத்து வாங்கும் பொழுது என்ன செஞ்சிடாத, அவனுடைய அந்த ஆடுகள்லையே சிறந்த ஆட்டை போய் பொறுக்கி எடுத்துடாத. 40 ஆடு இருந்துச்சுன்னு சொன்னால் சில ஆடுகள் நல்ல ஒரு 30,000 ரூபா விலை உள்ளதாக இருக்கும், சில ஆடு ஒரு 20,000 ரூபா விலை உள்ளதாக இருக்கும், சில ஆடு ஒரு 5,000 ரூபா விலை உள்ளதாக இருக்கும். நீ போய் என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்து 40ல் 1 தானேன்னு சொல்லிட்டு அதில் எது ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்துடாத. நம்ம 40ல் 1 கணக்கு கரெக்ட் தான், 40ல் 1ன்னு நினைக்காத. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஈயாக்க வ கராயிம அம்பாலிஹிம், அவங்களுடைய செல்வங்களில் அவங்க மரியாதைக்குரியதாக வைத்திருப்பார்களே அந்த ஒன்றை போய் தூக்கிட்டு வந்துடாத, மதிப்பு மிக்கதை தூக்கிறாத. அப்போ என்ன செய்யணும், ஒரு ஆடு கொடுப்பா, ஒரு நடுத்தரமான ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான், அந்த ஆடு தான் வேணும் அப்படின்னு கேட்டீன்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்லும்போது தான் இந்த வாசகத்தை சொல்கிறாங்க. எதை? இத்தகி தாவத்தல் மதுரும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு பயந்து கொள். நீ கொள்ளையெல்லாம் அடிக்கலை, நம்ம பார்வையில் பார்த்தா ஒரு அநீதியாகவே தெரியாது. 40 ஆடு வாங்க சொன்னீங்க, நான் நல்லாட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம ரசூல் அப்படி பார்க்கல. 40ல் 1ன்னு சொன்னால் 40 ஒரே சமமாக இருந்தால் தான் 40ல் 1. 40 சைஸில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீ ஒரு நடுத்தரமான தான் வாங்கிட்டு வரணும். அதிலே மேலான ஒன்றை தேடி பார்த்து நீ வாங்கக்கூடாது. வாங்கினா அது அநியாயம்.
அந்த அநியாயத்துக்கு எதிராக கையேந்தி விட்டான் என்று சொன்னால் நாசமாக போயிடுவ. அப்போ எதை அநியாயம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அது அநியாயங்கிறாங்க. எது ஒரு சின்ன ஒரு வரம்பு மீறல் நினைக்கிறோமோ அதை பெரிய வரம்பு மீறலுங்கிறாங்க. அதை வந்து ஜக்காத்து வசூலிக்கும் பொழுது தான் யாரையும் போய் அடித்ததுக்காக வேண்டி இதை ரசூலுல்லாஹ் சொல்லலை, யாரையும் அவதூறு சொன்னதுக்காக இந்த போதனையை சொல்லலை, யாரையும் கொலை செய்ய போனால கூப்பிட்டு இந்த போதனையை சொல்லலை. எந்த வேலைக்கு அனுப்புகிறாங்க? ஜக்காத்து வசூலிக்கு அனுப்புகிறாங்க. ஜக்காத்து வசூலிக்கு அனுப்பும் பொழுது அவன் செல்லமாக வச்சுக்கிற ஒன்றை தூக்கிட்டு வந்துடாத, 40 ஒன்று கணக்குன்னு வந்துடாத அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ சின்ன அநியாயத்துக்கு கூட அல்ல கேள்வி கேட்பான்னு அர்த்தம். சின்ன அநியாயத்துக்கு ஆளானவன் கையேந்தினால் கூட அதுக்கு வெயிட் உண்டு. அப்போ இத்தகி தாவத்தல் மதுரூம், அவன் அநீதிழைக்கப்பட்டவன் ஆயிடுறான். யார்? நம்ம ஜக்காத்து வசூலிக்க போகிறோம், 40 ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வாங்குகிறோம், அது வரைக்கும் கரெக்டாக போகிற மாதிரி தெரிகிறது. அந்த வாங்கும்போது நல்ல பெரிய ஆட்டை பார்த்து பிடிச்சிட்டோம் என்று சொன்னால் நம்ம அநியாயக்காரன். சமுதாயத்துக்கு வாங்கிட்டு வந்தால் அநியாயக்காரன், அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தால் அநியாயக்காரன், ஜமாத்துக்கு வாங்கினால் ஜமாத்து கொள்ளடிக்கலாம்னு ஒரு கொள்கைகள் இருக்காங்கல்ல, அப்படி இருந்தாலும் அநியாயக்காரன். அப்போ என்ன விஷயம்? விட்டு நடுத்தரமான எது உங்களுக்கு நீனா பார்த்து ஒரு ஆட்டை கொடு, நடுத்தரமாக கொடு அப்படின்னு வாங்கிட்டு வரணும். இப்படி இல்லாமல் வாங்கணும் என்று சொன்னால் அவனுக்கு அநியாயம் அளிக்கிறோம். இது புகாரில் 2448வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இந்த பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயப்படுதல் என்கின்ற வந்துட்டாலேயே நமக்கு என்ன செய்யாது, இந்த அடுத்தவன் அநியாயம் செய்யவே மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், மோசம் செய்ய மாட்டோம், எல்லா உரிமைகளையும் பேணக்கூடியவங்களாகிறோம். கையேந்திட்டு என்ன ஆகுறது? எதுக்காக வேண்டிய ஒரு ஆட்டம் போடுறீங்க? சக்தி இருக்க போய் தானே, உனக்கு மேலே அவன் சக்தி இருக்க. ஒரு அடிமையை அடிக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அபு மசூதே, இந்த அடிமையின் மீது உனக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதை விட அல்லாவுக்கு உன் மேலே சக்தி அதிகம், ஏன் வச்சுக்க, இவனுக்கு உன்னை அடிக்க முடியுங்கிறல, உன்னை வந்து அல்லாவுக்கு அடிக்க முடியும்ல. அப்போ அவனை அடிப்பதற்கு அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், அவனுக்கு நியாயம் வழங்குவதற்கு. அப்படி நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவனுக்கு அநியாயம் செய்ய முடியாது. எதுக்கு ஹுக்குக்குள்ளியவாத அடியானுடைய ஹக்கில் நம்ம இது கை வைக்கணும்? அல்லாவுடைய ஹக்கு தான். அல்லாவுடைய ஹக்கில் சில முன்னப்பின இருந்தால் தான் அல்லா மன்னிப்பான். அடியானுடைய ஹக்கில் கை வச்சிங்கன்னா அல்லா மன்னிக்க மாட்டான்னு விளங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் அந்த எல்லா மனித உரிமைகளையும் நம்ம பேணி பாதுகாப்பதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் என்பவன் இன்னொரு முஸ்லிமுக்கு உடன் பிறந்த சகோதரனாவான். லா யல்லிமுஹு, இவன் வந்து அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஒமன் கானஃபி ஹாஜத்தி அஹிஹி, தன் சகோதரனுடைய தேவையில் எவனெல்லாம் இறங்கி இருக்கிறானோ கானல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி, அவன் தேவையை பூர்த்தி செய்து அல்லாஹ் இறங்கிடுறான். நம்ம மனித உரிமை எப்படிலாம் பார்க்கணும்னு கேட்டால், அடிக்கிறது கொள்கிற உரிமை பறிக்கிறது மட்டும் இல்லை, தேவையான நேரத்தில் உதவி செய்கிறது இருக்குல்ல. ஒருத்தன் சகோதரனை நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் கஷ்டப்படுறான், இவன் கஷ்டப்படுறான், அவன் பட்டா பட்டு போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. நீங்கள் நினைக்கிறீங்க பாவம் சிரமமாக இருக்குது, நம்ம ஏதாவது உதவி செய்வோம், நமக்கு சில காரியங்கள் இருக்குது, அது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு காரியமாக என்ன செய்கிறாங்க, இந்த மனித உரிமைகளை கொண்டே நிப்பாட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க? ஒமன் கான ஃபி ஹாஜத்தி அஹிஹி, தன் சகோதரனுடைய தேவைகள் விஷயத்தில் எவன் ஈடுபட்டு இருக்கிறானோ கானல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி, அவன் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். நீ போய் அவனுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னால், அவன் புள்ள கல்யாணம் பண்ணுறது சிரமப்படுது, இந்தா என்னால் எடுத்து வச்சுக்கேன்னு சொன்னால் உன் புள்ள கரை சேர்ந்துறான், அதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அவன் ஒரு நோயாளியாக இருக்கான்னு ஒரு உதவி செஞ்சின்னு சொன்னால் உன் பிள்ளைக்கு உன் குடும்பத்தில் யாருக்காவது பெரிய நோய் வரும் பொழுது நீ திகைத்து தடுமாறுவிய. அப்போ வந்து அல்லாஹ் ஒன்று தேவை, அவனு ஏன் இவன் ஒரு அடியானை கவனித்தவன், இவன் ஒரு அடியானுக்கு உதவி செஞ்சவன் அப்படி எடுத்துக்கிறான். அப்போ நம்ம வந்து பரோபகாரம் செய்கிற விஷயத்தில் என்ன நினைக்கணும், அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கும் போது எப்படி நினைக்கணும்னா, பறிச்சா நன்மை போயிடும், பறிச்சா அவன் தீமை நமக்கு வந்துடும், பறிச்சோம்னா அவன் கையேந்திட்டான்னு சொன்னால் நம்ம பாதிக்கப்பட்டு போயிடுவோம். இப்படி வழங்கும் பொழுது அநியாயம் செய்ய மாட்டோம். அநியாயம் செய்யாமல் இருக்கிறது மட்டும் உரிமை கிடையாது, செய்ய வேண்டிய உதவியை செய்கிறதும் உரிமை தானே. கஷ்டப்பட்டு கேட்குறான்னா அவனை உதவி செய்யணும்ல, அந்த உதவி செய்கிற விஷயம் எப்படி இருக்கும்னு கேட்டால், அது எப்போ நம்ம செய்ய முடியும் என்று கேட்டால், நம்ம செஞ்சோம்னா நமக்கு அல்லாஹ் செய்வான். மனிதன் செய்வதை விட அல்லாஹ் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவானே. அது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மன் கானஃபி ஹாஜத்தி அஹிஹி, தன் சக முஸ்லீமுடைய ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்கு யார் இறங்கி விடுகிறானோ கானல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி, அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் இறங்கி விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லீம் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறான், உங்களுக்கு தெரியுது ஒருத்தன் இருக்கிறான் சாப்பாடு கஷ்டப்படுறான், இன்னும் இந்த காலத்தில் ரொம்ப தேவை, இந்த கொரோனா காலத்தில் இப்போ நான் ஊரடங்கு போட்டுறாங்களா,
இந்த ஊரடங்குக்கு பிறகு என்ன நிலையில் மக்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க? தொழில் பண்ண முடியலை, வேலைக்கு போக முடியலை, சம்பாத்தியம் இல்லை, சின்ன சின்ன வியாபாரம் கூட பூட்டி வைக்க வேண்டி இருக்கிறது. அது மாதிரி உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்களுக்கு என்ன இல்லை, ரிக்ஷா ஓட்ட முடியாது, ஆட்டோ ஓட்ட முடியாது, தள்ளு வண்டி ஓட்ட முடியாது, சின்ன சின்ன கடைகளை திறக்க முடியாது, பார்பர் ஷாப் திறக்க முடியாது. அப்போ எல்லா ஒரு பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சிகிட்டு இருப்பான். மால்கள்லாம் பூட்டியாச்சு. மால்லாம் பணக்காரன்னு நம்ம நினைக்கிறோம். மால் பணக்காரன் இருந்துட்டு போகிறான். அதில் வேலை செய்கிறவங்களாம் யார்? அந்த மாலில் பூட்டி அனுப்பி விட்டாங்கன்னா இவனுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டானே. பெரிய பெரிய ஜவுளி கடைகள்லாம் பூட்டப்பட்டிருக்குன்னா ஜவுளி கடை பணக்காரன் பாதிக்கிறான் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஜவுளி கடை மட்டும் பாதிக்க மாட்டான். அவன்கிட்ட வேலை செய்கிறவங்க வேலை போயிருந்தாலும் அதில் கொடுக்க மாட்டான். எனக்கே சம்பளம் வரல, நான் எப்படி உனக்கு தருவேன்? அப்போ எல்லாருமே இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில பேருக்கு அல்லாஹ் வந்து அந்த பாதிப்பின் வாடை தெரியாமல் ஒரு மறைமுகமான ஒரு அருளை செஞ்சுருப்பான். சில பேர் வந்து இது மாதிரி எவ்வளோ வந்தாலும் தாங்கும் என்கிற அளவுக்கு அல்லாஹ் சிலர் வைத்தும் தான் இருக்கிறான். அப்படி இருந்தால் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் ஃபர்ரஜன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்தை ஒருத்தன் நீக்குவான் என்று சொன்னால் ஃபர்ரஜ் அல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா, கியாமத்து நாளில் அவனுக்கு வர இருக்கிற ஒரு சிரமத்தை அல்லாஹ் வந்து நீக்கி விடுகிறான். நம்ம இவன் சிரமத்தை போய் நீக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நமக்கு ஒரு சிரமம் நாங்கள் எழுதி வச்சுருப்பான். இவனுக்கு இந்த தப்புக்கு இதான் பனிஷ்மெண்ட் வச்சுருப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? நீ அவனுக்கு இது செஞ்சில, நான் உனக்கு இதை செய்கிறேன் போ அப்படின்னு செய்வானா. அப்போ இந்த கஷ்டமான இந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, உலகமெல்லாம் கஷ்டத்தை, இந்தியா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். இந்த கஷ்ட காலத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் அதுவும் பெருநாள், நல்ல நாள் பெருநாள் வருது. இந்த பெருநாள் தினத்தில் வந்து புத்தாடைகளுக்கெல்லாம் வேலை கிடையாது, கடைகள்லாம் இல்லை. இருந்தாலும் பெருநாள் தொழுகைலாம் கூட்டமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அன்றைக்கு ஒரு நல்ல விதமாக சாப்பிடணுமா இல்லையா? வேலைக்கு போகாமல் பல நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கிற குடும்பத்தில் எப்படி சாப்பிடுவாங்க? அப்போ அதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செய்யணும்? யாருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானோ ஒவ்வொருத்தரும் தங்களை சுற்றி உள்ள 10 வீடை கவனிச்சிக்கிட்டால் போதுங்க, எல்லாரும் கரெக்டாக வந்துடுவாங்க. உலகத்தெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், சுற்றி உள்ள அக்கம் பக்கத்தை பாருங்கள். அவங்களாம் நல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. இப்போ பையன் வெளிநாட்டில் போய் இருக்கிறான், அவனுக்கு வேலை இல்லாமல் போச்சு, அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், பணம் அனுப்புறதில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து என்ன செய்யணும்? அந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு ஆகிரத்தில் நமக்கு என்ன செய்யும்? ஒரு துன்பத்தை அல்லாஹ் வந்து நமக்கு நீக்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? நமக்கு காட்டி தர்றாங்க. அப்போ இந்த துன்பங்களில் இருந்து அடுத்தவரை நீக்குவது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தபடியாக அதே ஹதீஸில் வருது, புகாரில் 2442 ஹதீஸில் வருது, ஒமன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லீம்கிட்ட உள்ள ஒரு குறையை ஒருத்தன் மறைச்சால் சத்ரஹுல்லாஹு யௌமுல் கியாமா, கியாமத்து நாளில் வந்து அவனுடைய குறையை வந்து அல்லாஹ் மறைக்குவான். ஒரு மனுஷன்ட்ட ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை பார்த்து என்ன செய்யக்கூடாது? ஊர் உலகத்துக்கெல்லாம் பரப்பி விட்டு போகாமல் அதை நீங்கள் மறைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து அவனுடைய குறை என்ன செய்வான்? மறைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், மனித உரிமை என்பது சொந்தம், பந்தம், உறவினர், வேலைக்காரன், கணவன், மனைவி, அந்த ஒரு வகையான உரிமைகள் தனியாக இருக்கிறது. அது இல்லாமல் நம்மளை சேராத மனித உரிமைகள் இருந்தால் கூட என்ன செய்யும்? அதுக்கு நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கூட என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து முஸ்லீம் யூதனுக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த யூதனே என்ன செய்வான்டா, வா நபிகள் நாயகத்திற்கு தீர்ப்பு கேட்போன்னு கூப்பிடுவான். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றவன் யூதன் இவன் முஸ்லீம்னு பார்க்க மாட்டாங்க, பிரச்சனைக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது. அப்படி எந்த ஒரு ஆளுக்கும் அநீதி இழைக்க கூடாதவர்களாக நம்ம வந்து மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு அநியாயம் இழைக்கக்கூடாது என்பதில் ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி என்ன காட்டுறாங்கன்னு கேட்டால், அவங்க காலத்தில் வந்து விலைவாசி ஏறுது. விலைவாசினா என்ன விலைவாசி? இந்த காலத்தில் ஒரு நவீன சாதனங்கள்லாம் இப்போ கிடையாது. டிவியாக ஏறி போச்சு, ஃப்ரிட்ஜாக ஏறி போச்சு, இல்லை. விலைவாசிங்கிற என்னது? பேரிச்சம்பழம், கோதுமை, இந்த விலைவாசிங்கிறது. விலைவாசி ஏறிடுச்சு என்று சொன்னால் அத்தியாவசியமான உணவுப் பொருள்களுடைய விலை தான் ஏறி விடுகிறது. ஏறணும்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க. எப்படி முறையிடுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி இதுபாடு ஏறிக்கிட்டே போகுது, பேரிச்சம்பழம்லாம் விலை கூடுது, கோதுமையெல்லாம் விலை கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு முறையிடும்போது, அப்போ நீங்கள் ஒரு விலையை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நீங்கள் தானே ஜனாதிபதியாக இருக்கிறீங்க, இவ்வளவு தான் நிர்ணயம் பண்ணி விட்ருங்க. கோதுமையை இவ்வளவு தான் விற்கணும், நெல் இவ்வளவு தான் விற்கணும், பேரிச்சம்பழத்தை இவ்வளவு தான் விற்கணுன்ட்டு சொல்லி நீங்கள் வந்து சயருங்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு விலை கட்டுப்பாடு செய்யுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முடியாது, அது அல்லாஹ்வுடைய வேலை. இதில் வந்து நான் விலை கட்டுப்பாடு செஞ்சு அந்த விவசாயி இருக்கிறான கஷ்டப்பட்டு உற்பத்தி செஞ்சவன் அவனுக்கு நான் அநீதி இழைத்தவனாக இறைவனை சந்திக்க விரும்பவில்லை. நான் மரணிக்கும் பொழுது
நான் எந்த ஒருத்தனுக்காவது எந்த ஒரு அநியாயத்தையாவது செஞ்ச நிலையில் நான் மரணிக்க விரும்பவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன அவங்க பார்க்குறாங்க, இந்த விவசாயி என்பவன் அவன் தான் கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்கிறான். உற்பத்தி செய்கிறவன் வந்துக்கிட்டு ஏன் விலையை கூட்டுறான்னு சொன்னால் அவனுக்கு உற்பத்தி கம்மியாக போயிடும், கூட்டி தான் ஆகணும். அதாவது ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 100 கிலோ வர்ற ஒரு இடத்துல 100 கிலோ வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த விலை சீராகவே இருந்துக்கிட்டு இருக்கேன். 100 கிலோ உற்பத்தி ஆகிற இடத்துல 50 கிலோ உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னால் அவனுக்கு 100 கிலோவுக்கு தான் செலவு பண்ணியிருப்பான். 100 கிலோவுக்கு உழைச்சி அதே நாள் தான் அதில் உழைச்சிருப்பான். 100 கிலோ உற்பத்தி ஆகுறதுக்கும் ஒரு மாதம் உழைச்சிருப்பான். 50 கிலோ தான் பயன் வருது, அல்லாஹ் கொடுக்குறது அப்படி. 50 கிலோ தான் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கான 15 நாளாக உழைச்சிருப்பான். தண்ணி இல்லாமல் போயிருக்கும், மகசூல் இல்லாமல் போயிருக்கும், பூச்சி வெட்டை வந்துடும், வெட்டுக்கிழவன் சாப்பிட்டு போயிடும், அது கிருமிகள் ஏதாவது ஒரு காரணத்தினால அவனுடைய உற்பத்தி குறைஞ்சி போச்சு. உற்பத்தி குறைஞ்சாலும் அவன் செலவு பண்ணதை கணக்கு பண்ணி பார்த்தால் அவன் ஒரு மாதம் தானே உழைச்சிருக்கான். உதாரணத்துக்கு ஒரு மாதம் 2க்கும் உழைக்கிறான். 100 கிலோ வரும்போது அந்த உழைப்பு தான் உழைக்கிறான், அது 50 கிலோ குறையும் போது அந்த உழைப்பு உழைக்கிறாங்க போது அவன் அந்த விலையை கூட்டினா தானே அவனுக்கு கட்டுப்படி ஆகும். 25 ரூபாய்க்கு விற்றது 50 ரூபான்னு விற்றா தானே அந்த உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்கும், ஒரு மாதம் சம்பளம் கிடைக்கணுமா இல்லையா? அந்த விலைவாசி விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு வந்து அவங்க அதிகமாக உற்பத்தி ஆச்சுன்னா அவங்க அதிகமாக விற்கவும் முடியாதுன்னு சொல்லப்போனால் போட்டி வந்துடும். விலைவாசி வந்து விவசாய பொருள்களில் தாறுமாற நெல் உற்பத்தி மலிஞ்சிருச்சுன்னு வைங்க, அவன் நினச்ச வரைக்கும் அதை விற்க முடியுமா? முதல்ல அவன் இல்லாட்டி இன்னொருத்த நான் தரேன்னு வருவான். அப்படி இருக்கும்போது இந்த விலைவாசி ஏறுதுன்னு சொன்னால் நம்ம என்ன கவனிக்கணும், அவன் நிலைக்கு நம்ம போயிடணும். விவசாய நிலைக்கு போய் இவன் என்ன கஷ்டப்பட்டான், அவன் என்ன பாடுபட்டிருப்பான், இவ்வளோ ஒன்றும் இல்லாமல் போச்சு, இப்போ இருக்கிறத கொண்டு தான் வாழணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தானே விலையை நிர்ணயிப்பான். அந்த விலைக்கு கொடுத்தா நீங்கள் வாங்கணும். இப்படியான ஒரு எண்ண ஓட்டத்துக்கு வரணும்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நான் வந்து எனக்கு சட்டம் போட்டு இதை செய்ய முடியும், சட்டம் போட்டு இதை செஞ்சாலும் அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால் நான் அவனுக்கு அநியாயம் செய்கிறேன். அப்போ இந்த சின்ன ஒரு இதெல்லாம் அநியாயங்கிறாங்க. இது எல்லாமே இது அநியாயம் இதெல்லாம் சொல்கிறாங்க. அற்பமாக நம்ம கருதக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் ஒரு அநியாயம்ங்கிறாங்க. 2 பேர் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது 2 பேரிச்சம்பழமாக எடுக்காதேன்றாங்களே, எதுக்கு? முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம்ல, அது ஒரு அநியாயம். நமக்கு பெரிய அநியாயமே தெரியலை. அநியாயம்னு தெரியாத ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை பார்த்தோம்னு சொன்னால் பல பேர் உட்காந்துருக்கும்போது நீ மட்டும் 2 அடிச்சா அப்படின்னு சொன்னால் அடுத்தவன் வந்து கம்மியாக சாப்பிட்றான்னு வருதுலப்பா, இது ஒரு அநியாயம் தானே, நீ கொள்ளை அடிக்கலை, ஏமாத்தலை, ஃப்ராடு பண்ணலை, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் எடுக்கிற, இருந்தாலும் அது வேணாங்கிறாங்க. ஏன்? அது ஒரு அநீதி. அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் யாருடைய மனசும் கோணிடக்கூடாது, யாரையும் புண்படுத்திடக்கூடாது, யாரையும் குத்தி காட்டிடக்கூடாது, யாருடைய 10 பைசாவும் நம்ம எடுத்துடக்கூடாது, யாருடைய பொருளையும் சுருட்டிடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன செய்யணும், எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் அந்த நான் விடுபட்ட மனித உரிமைன்னு சொன்னோம்ல, அந்த எல்லா விதமான மனித உரிமைகளுக்கும் நம்ம நினைஞ்சிருவோம், கரெக்டாக நடக்கக்கூடியல ஆயிடுவோம். முத்தாய்ப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, குல்லுக்கும் ராயின், ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள், குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொருவரும் தனது பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒல் இமாமு ராயின், அதிகாரியாக தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு பொறுப்பாளி, அவர் குடிமக்களை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். இதை விளங்கிட்டான்னு சொன்னால் அவன் கரெக்டாக இருந்துக்கிடுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு பொறுப்பாளர்களாக இருக்கும் பொழுது அதை உணர்ந்து நடந்து விட்டோம் என்று சொன்னால் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டோம். இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், இது விரிவான ஒரு தலைப்பு, சுருக்கமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த 2 ஹதீஸை மறுமையில் நம்ம நன்மை பாழாகிவிடும் என்கிற ஒரு விஷயத்தையும், அவன் கையேந்தி விடுவானுங்கிற விஷயத்தையும், இந்த மாதிரி கஷ்ட காலத்தில் உதவிடும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு வாரி வாரி தருவான் அப்படின்னு நினைத்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய எல்லா செயல்களும் சீராகிவிடும். இந்த புனிதமிக்க ரமலானுடைய ஒரு பாக்கியத்தை கொண்டு நம்முடைய இந்த மாதிரி குணங்கள் இருக்கும் என்று சொன்னால், பிறருடைய மனித உரிமைகளை மீறி இருந்தோம் என்று சொன்னால் இந்த புனித ரமலான்லேயே போய் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுடணும். யார்கிட்டையாவது வாங்கிட்டு ஏமாற்றிருந்தோம் என்று சொன்னால் திருப்பி கொடுங்க, இல்லாட்டி மன்னிப்பு கேளுங்க. என்னை மன்னிச்சிரு, எனக்கு தர முடியலை, நீ என்னை மன்னிச்சு விட்டு மறுமையில் என்னை பிடிக்காத அப்படின்னு கேளுங்க. இந்த உரையை கேட்டதனுடைய ஒரு பயனாக என்ன செய்யணும், இவ்வளோ ஹதீஸ் தானே கேட்குறீங்க, என்னுடைய கருத்து நீங்கள் கேட்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது தான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அறிவுரையை கவனித்து நீங்கள் என்ன செய்யணும், இதுவரைக்கும் மனித உரிமைகள் மீறி இருக்கிறீர்களாண்டா கண்டிப்பாக மீறி இருப்போம், மீறாமல் எவனுமே இருக்க மாட்டோம். யார்கிட்டையெல்லாம் மீறி இருக்கிறோமோ அவங்கள்ட்டெல்லாம் என்ன செய்யணும், பேசியிருக்கு, திட்டுறது, அவதூறு சொல்கிறது, பொய் சொல்கிறது நிறைய சொல்லியிருப்போம். ஒரு லிஸ்ட்டே நோட்டை உட்காந்து எழுதினீங்கன்னா ஆயிரக்கணக்கில் உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு வரும். இது எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு காணாமல் மூத்தா போயிட்டோம் என்று சொன்னால் நம்ம எல்லாமே வீணாக போயிடும். கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், சாப்பிடாமல் பசியாக கிடந்து நோன்பு வைக்கிறோம், 5 வேளை தொழுகிறோம், எல்லாமே அல்லாஹ்வுக்காக தானே செய்கிறோம்.
அதுக்கெல்லாம் கூலி இல்லைன்னா என்ன கதிக்கு ஆகுறது? இதை வளர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய ஒரு பரக்கத்தை நம்ம பெற்றவர்களாகவும் இந்த சொன்ன செய்திகளிலிருந்து நீங்கள் நானும் நன்மையை அடையக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.